வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். நம்ம சேனல்ல ரெகுலரா ஸ்டார்ட் அப்ஸ், பிசினஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி ரெகுலரா பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் சிஇஓ திரு சத்யா நடேலா அவர்களை பற்றி பேசுவோம். வெறும் ஒரு பிசினஸ் ஆங்கிளோட மட்டும் முடிக்காம கூட கொஞ்சம் லீடர்ஷிப் பத்தியும் வந்து ஒரு சில விஷயங்களை அலசி ஆராய்வோம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, சத்யா நடேலா வந்து 2014 மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ ஆகிறாரு. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்து பொறுப்பேற்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் மைக்ரோசாஃப்ட் வந்து இட் வாஸ் இன் அ வெரி வெரி பேட் ஷேப்புங்க. ஸோ வந்து ஒரு நோக்கியாவுடைய டீல் வந்து ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர். டாப் 10 ஒரு சாஃப்ட்வேர் ஸ்பேஸில் அவங்க வந்து கோலோச்சிட்டு இருந்த காலம் போய் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா எம்ப்ளாயீஸ்குள்ள நிறைய மத்தியில் ஒரு நிறையா டிஸ்கண்டென்ட் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் வந்து அவர் வந்து பொறுப்பேற்கிறாரு. ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் மைக்ரோசாஃப்டுடைய வேல்யூவேஷன் வந்து $3 billion, $3 trillion எட்டியிருக்கு. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனிஸுங்க. எப்படி இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அதுக்கு சத்யா நடேலா அவர்களே வந்து தீர்வு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அது புக்குடைய பெயர் வந்து ஹிட் ரெஃப்ரெஷ். அதில் அவர் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அதில் ஒரு 4 விஷயங்களை வந்து திரும்ப 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 எடுத்து பேசுகிறாரு. அந்த 4 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து கல்ச்சர் பில்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கல்ச்சர் இது ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, மைக்ரோசாஃப்டுடைய நிறைய எம்ப்ளாயீஸ் அந்த டைமில் வந்து நோக்கியாவுடைய டீல் ஃபெயிலியர் ஆகி நிறையா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர்த்த வந்து வேலையில் நிறுத்த வேண்டியது இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து போட்டி நிறுவனங்கள் வந்து இவங்களுடைய எம்ப்ளாயீஸை வந்து ஹையர் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே இருக்கிற ஊழியர்களும் வந்து அவங்களுக்கு வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம எப்போவாது மேலே வருவோமா, எப்படி வருவோம், நம்மளுடைய பெருமையை மீட்டெடுப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹைலி டிஸ்கண்டென்ட், ஒரு ஹாப்பியாகவே இல்லை. ஸோ அந்த இடத்துல இதை மாற்றணும்னா நம்ம வந்து முதல் விஷயம் வந்து நிறுவனத்தில் கல்ச்சரை செட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதை செட் பண்ணால் எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட கல்ச்சர் அப்படின்னா, அவர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து எம்பத்தி. யாரு கூட பழகினீங்கனாலும், யாரு கூட கொலாபரேட் பண்ணனாலும் எம்பத்தி, அவர்களுடைய இடத்துலேருந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க, நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையாலுமே உதவியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வேலை செய்யும்போது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒர்க் வித் அ பர்பஸ். ஸோ உங்களோட நம்ம செய்கிற வேலையோடைய நோக்கம் என்ன, இதனால் யார் பயனடைவார்கள் அப்படின்னு யோசிங்க அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து சாஃப்ட்வேர்னால இந்த உலகத்தை வந்து நம்ம சீராக்க முடியும். யூ கேன் மேக் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ் பை மேக்கிங் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம செய்கிற சாஃப்ட்வேர் வந்து, உருவாக்குற சாஃப்ட்வேர் வந்து மக்களுக்கு அது போய் பயனடையணும், அது மூலமாக அவர்களுடைய வேலை சுலபமாகணும். அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரை நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறாரு. கடைசியாக அவர் சொல்கிற ஒரு விஷயம் திரும்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியாஸ் அண்ட் இனோவேஷன். ஸோ அவர்கள் என்ன அவர்கள் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ராயல்ட்டி வரும். ஸோ கம்ப்யூட்டர் வாங்கும்போது மக்களும் பயனடைவார்கள். ஸோ கம்ப்யூட்டர் வாங்கன்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்கும்போது உலகம் வந்து மொபைல் ஃபோனுக்கு மாறினதே அவங்க கவனிக்கல. இப்போது அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மறுபடியும் வந்து ஐடியாஸ் தேவை, இனோவேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க க்ளவுட் ஸ்பேஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் 365 வராங்க, எக்ஸ்பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அசூர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து மீண்டும் கொலோச்சுகிறார்கள் மைக்ரோசாஃப்ட். ஸோ அது வந்து ஒரு சாதாரணமாக வந்து வெறும் ஒரு எக்ஸ்பாக்ஸையும் ஒரு 365 ஒரு அசூரை டைரெக்டாக வெறும் ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்த ஒரே காரணத்தினால அவங்க ஜெயிக்கல. அந்த ப்ராடக்ட்ஸை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருந்திருக்கிறது. கல்ச்சரு, அதுக்கப்புறம் எம்பத்தி, ஒர்க்கிங் வித் அ பர்பஸ், இதெல்லாம் கலந்து வரனால அவர்களால் பெரிய பிரேக் டேக்கிங் ப்ராடக்ட்ஸை உருவாக்க முடிஞ்சிருக்கு, கிரவுண்ட் பிரேக்கிங் ப்ராடக்ட்ஸை. அதனால் அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள். நீங்கள் இதை பற்றியில் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.